ஒரு கிராமத்துல மாலாங்கிற ஒரு குட்டி பாப்பா இருந்தா. ரொம்ப சுட்டித்தனமாவும் ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளையாவும் இருந்தா. ஸ்கூலுக்கு போக, லீவு நாள்ல ஜாலியா விளையாட சந்தோஷமா இருந்தா. சின்ன வயசுலயே அம்மா இல்லாததால அப்பா தான் அவளை பொறுப்பா கவனிச்சிட்டு இருந்தாங்க. கிடைச்ச வேலையை செஞ்சுட்டு அந்த பாப்பாவை செல்லமா வளர்த்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் மாலாவோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டு, என்ன செய்ய முடியும்? வேலைக்கும் போக முடியல, அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை. மாலாவுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, யூனிஃபார்ம் வாங்க முடியல, புக்ஸ் கூட வாங்க முடியல. மாலா ரொம்ப கவலையோட இருந்தா. சண்டே கிளாஸ் டீச்சர் நமக்கு சொல்லி தந்தாங்கல்ல, உனக்கு என்ன தேவைனாலும் நீ ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணா உனக்கு கிடைக்கும்னு சொன்னது மாலாக்கு ஞாபகம் வந்துச்சு. உடனே முழங்கால் போட்டா, ஏசப்பா என்னோட தேவைகள் எல்லாம் நீங்க சந்திங்கப்பா. எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், யூனிஃபார்ம் வாங்கணும், அப்பாவுக்கும் நல்ல சுகம் கிடைக்கணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணா. இப்படியே தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தா. என்ன ஒரு ஆச்சரியம்! மாலாவோட அப்பா தன்னோட சின்ன வயசு நண்பர் ஒருத்தரை சந்திச்சாரு. சரி, வீட்டுக்கு வந்து இவரை பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி மாலாவோட வீட்டுக்கு வந்தாரு. அவங்களோட சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்தவரு அவங்க வீட்டுக்கு தேவையான எல்லா பண உதவிகளையும் செஞ்சாரு. பாத்தீங்களா, அதிசயமா இருக்குதுல்ல. அந்த பண உதவி மாலாவுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாம் வாங்குற அளவுக்கு போதுமான அளவு இருந்தது. யூனிஃபார்ம் ட்ரெஸ் வாங்கினா, நல்ல புக்கு வாங்கினா, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு அது உதவியா இருந்துச்சு. பாத்தீங்களா குட்டீஸ், மாலாவோட ஜெபம் வீணாகவே போலல. மாலாவோட ஜெபத்தை கேட்ட ஏசப்பா உங்க ஜெபத்தையும் கேட்பாங்க. நீங்களும் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியலையே, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லையே, அம்மா அப்பாவும் எனக்கு இல்ல, உறவினர்களும் எனக்கு இல்ல, சொந்தக்காரங்க கூட என்ன கண்டுக்கலன்னு நீங்க நினைச்சு கவலையா இருக்கீங்களா? மாலாவோட ஜெபத்தை கேட்டு ஏசப்பா உங்க ஜெபத்தையும் கேட்டு உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவரா இருக்காரு. இன்னைக்குல இருந்து நீங்களும் ஜெபம் பண்ணி ஏசப்பாட்ட இருந்து நன்மையை பெற்றுக்கொள்வீங்களா? என்ன குட்டீஸ், ஜெபம் பண்ணி பாருங்க. ஏசப்பா உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வாங்க. ஓகே தானே?